நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த ஆடி மாதம் என்பது ஆங்கில தேதி 17/7/2022 முதல் 16/8/2022 வரைக்கும் உள்ளடக்கியது. மொத்தம் 31 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போமா? இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் சொல்ல இருக்கிறோம். ஆடி மாதம் சொன்னாலே ஆடி ஸ்பெஷல்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு மாதம்தான் ஆடி மாதம். அம்மன் மாதம். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு பெண்களுக்கு இந்த மாதம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சரி. பொங்கல் வைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, கூழ் ஊற்றுறது, இப்படி பல நிகழ்ச்சிகள் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக காண முடியும். இவங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி காலபூஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் 24 நாட்கள் மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது முதல் 24 நாட்கள் எந்த குறையும் கிடையாது. ஏன் அப்புறம் குறையாக இருக்குமா? இல்லை. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு 7 நாள் சென்று விடுகிறார். இந்த ஆடி மாத பலன்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனாக இருக்கும்? சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரப்போகும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? தொழில்துறை எப்படி இருக்கும்? வேலைக்கு செல்லும் அன்பர்கள் எப்படி இருக்க முடியும்? கர்மஸ்தானம் 10ஆம் இடம் எப்படி இருக்க போகிறது? குடும்பம், குழந்தைங்க, கல்வி, பேங்க் பேலன்ஸ் உயருமா, இல்லை உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குமா? இப்படி பல நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் 24 நாட்கள் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த ஆட்சிநாதர் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதாவது தொழில்கள் இருக்கு இல்லையா, இந்த தொழில்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், இவங்க மட்டும் இல்லைங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு ஊழியர்கள் உள்பட பிரமாதமாக இந்த மாதம் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய, ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்சதை அடைய முடியல, நினச்சதை பெற முடியல அப்படின்னும் பொழுது, சாதிக்க முடியலன்னும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய கோபதாபங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நிலை, குழப்பம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் உங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும்? முதல்ல 10ஆம் இடத்தை பார்ப்போம். தொழில் ஸ்தானம் எப்படி, உத்தியோகஸ்தானம் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில்காரகன் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியும் அவர்தான். இப்போது மேஷராசிக்கு அவர் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரகதியில் இருந்தால் நீச்ச பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்வீட்டு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சனி பகவான் உங்களை பொறுத்தவரையிலும் இந்த மேஷ ராசிக்கு தனுசில் இருப்பதாக ஒரு ஐதீகம்.
அப்போது 9ஆம் இடம் என்று சொன்னால் 9ஆம் இடத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. எதை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். தந்தை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு பகைநிலையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 10ல் சனி இருந்து வக்ரம் பெறுவதால் தொழில் மந்தத்தன்மை ஏற்படும். என்னதான் நீங்கள் அரசு மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை போட்டு ரொம்ப தொழிலை பூஸ்டிங் பண்ணி தொழிலை இன்ட்ரெஸ்டடாக செஞ்சு நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெருசாக ஒன்றும் தொழில் போகாது, மந்தத்தன்மை ஏற்படும். வாடிக்கையாளருடைய வருகைகள் குறைந்து போகும். அப்படி வருகைகள் இருந்தாலும் பெரிதளவில் ஒன்றும் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது. அப்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற நிலை தான் ஏற்படும். அப்போ தொழிலே சரியாக போகலைன்னா அப்போது வருமானம் எப்படி இருக்குங்க? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதம் செலவினங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாதம் அதிகமாக செலவு நிறைய பண்ணுவீங்க. பாருங்கள், சிலர் இந்த மாதம் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு போகிறது வழக்கமாக வச்சுருப்பீங்க. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு சொன்னால் அங்கே பொங்கல் வைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, இப்படி பல நேர்த்தி கடன்களை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 11ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். அவர் வக்ரகதியில் இருக்கிறதால லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. தொழில்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சொந்தமாக கடை வச்சுருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்களில் பொருட்களை ஏற்றி சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள், கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு தொய்வாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, சூடு பிடிக்காது, ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரம் ஆகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் பெருசாக ஒன்றும் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும், தூக்கம் குறைவு ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் ராகு போகக்காரகன் வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது, நவீன பொருட்களை பயன்படுத்தி வசதிகளை இன்னும் மேம்பாடு அடைய செய்வதை ராகு பகவான் உறுதியாக இருப்பார். இந்த ராகு ராசியில் இருந்தாலே வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரொம்ப பிரத்யேகமாக ஈடுபாடு செய்வார். உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதில் முனைப்போடு இருப்பார். அதே நேரத்தில் ராகு இருக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்வார். நீங்கள் இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, இப்படிலாம் ஒரு முனைப்பில் இருக்கும் உங்களுக்கு அது பெரிதளவில் கொண்டு செல்வார். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு லிமிட்டாக வாங்கலாம் செய்யணும், ஓரளவுக்குன்னு பார்த்தா அது 1.5 மடங்கு அது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எதையும் பெரிதளவில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. 2ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்ன தான் இருக்கும். ராசிநாதன் போய் அங்கே கடைசி வாரம் அங்கே போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். இருந்த போதிலும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது சில செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள். வீட்டுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆடைகள் மட்டும் இல்லை, ஆபரணங்களை வாங்கி தருவது, தங்க நகை, வைரம், வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி தந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் எந்த குறையும் இல்லை. 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்னு சொன்னால் சூரியன் இருக்கிறார். இது கடக மாதம் என்று சொன்னால், அதாவது இந்த மாதத்தை ஆடி மாதத்தை கடக மாதம்னு சொல்லுவாங்க. கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். அப்போ சூரியன் கடகத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். ரொம்ப அமக்கலங்க. 5ஆம் இடத்து அதிபதி 4ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார்னு சொன்னால்
பூர்வீக விஷயங்கள் உங்களுக்கு 100% திருப்தியை தரக்கூடியது. அந்த பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு லிட்டிகேஷனோ, டிஸ்பியூட்டோ, ஏதோ ஒரு வில்லங்கமோ, பிரச்சனையோ ஏற்பட்டிருப்பின், இப்போ அந்த பிரச்சனைகள் சரியாகி சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. 4ஆம் இடம் என்று சொன்னால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வண்டி வாகனங்கள் பெரிய அளவுக்கு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். 4ஆம் இடம் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, 2 வீலர் மாற்றுறது, இல்லை 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையும். ஏன்னா 9 நாள் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. அப்போ பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதுவும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை இது பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான அதை சரியாக எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சூழல் வரும். நல்லா படிப்பாங்க. இப்போது உங்கள் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, சொந்த வீடோ வாடகை வீடோ குடியிருக்கிறீங்க, வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வாஸ்து தோஷம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். சூரியனை குரு பார்க்கிறார். சூரியன் 5 கூடிய சூரியன் 4இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு செல்வாக்கு உயரும், தந்தையால் நல்லது நடக்கும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலமாக இது அமையும். அதே நேரத்தில் சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு மாபெரும் சிறப்பு. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பிரமாதமாக வேலை பார்த்து அவங்களுக்கு நல்ல செல்வாக்கினை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 12 நாள் கடகத்தில் இருந்து புதன் குரு பார்வையில் இருக்கிறார். 19 நாள் உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், அறிவு ஸ்தானத்தில். அப்போது கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. நல்ல அவங்களுக்கு ஏதாவது தேர்தல் அதாவது உங்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரோக சத்துரு ஸ்தானங்க. இந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உடம்புக்கு எந்த வியாதியும் வராது, வந்தாலும் அது கண்ட்ரோலாக இது இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை இருந்தவர்களுக்கெல்லாம் கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சி இப்போ கடனே இல்லாமல் போய் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களுக்கு வேலையாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு வேலையாட்கள் அமைவாங்க. சந்தோஷமாக உங்களுக்கு தொழில் திருப்திகரமாக நடத்துவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க. 7ல் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஏஜ்டு ஒய்ஃபாக இருந்தால், மனைவியாக இருந்தால் அவங்க கோயில் குளங்கள்னு கிளம்பிடுவாங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பாங்க. ஆனால் ஏஜ் கம்மின்னு சொன்னால் அவங்க கருத்து வேறுபாடு, அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை, ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிகமாகும். அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இல்லையா, தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது கொஞ்சம் மன உளைச்சலை தருவார்கள், பிரச்சனைகளை தருவார்கள். நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் 7ல் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி, ஜனனகால
ஜாதக அமைப்புப்படி நீங்கள் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் இந்த கேது பகவான் உங்களை அனாவசியமாக பிரிச்சுருவார். இந்த மாதம் கோர்ட்டு கேஸுன்னு இட்டுன்னு போய் பிரித்து விட்டுருவார். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரிதல் என்பது ஜாதகத்தில் இல்லை, பிரிவு என்பது இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வருது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அயன, அதாவது உங்களுக்கு கடன் சுமைகள் குறையும். அதே நேரத்தில் வரா கடன்கள் வசூலாகி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து அவங்களுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்தில் அதிபதி 9க்கும் 12க்கும் உடையவன் 12இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வக்ரம் அடைகிறார் குரு பகவான். அப்போ 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். ஏன்னா 9 குடையவன் 12இல் ஆட்சியில் இருக்கிறது சிறப்பு. ஆனால் வக்ரம் அடையிறது அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அது கூட உங்களுக்கு 23 கடைசி வாரம்தான். முதல் 23 நாட்கள் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதம் ஆடி மாதத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சிட்டார். 10 நீச்சம் அடைஞ்ச நிலையில் இருப்பதால் தொழில், அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்க தனியார் துறையோ அரசு துறையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ, மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ, சக ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதைப்படி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த 3 நாளும் சந்திரன், அதாவது 21, 22, 23ங்கிறது நம்ம தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த தமிழ் மாத பலனை சொல்வதால் தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தந்தாலும் சில பிரச்சனைகளையும் தருவார். அப்போ துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. சனி பகவான் நீச்சம் அடைஞ்ச, அதாவது வக்ரம் அடைஞ்சதால் நீச்ச பலனை தருவதால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு குழந்தைகளுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 குடையவன் 4 இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். குழந்தைகளால் மேன்மை அடையக்கூடிய சந்தோஷமாக, அவங்க நல்லா படிப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லா இந்த மாதம், இந்த ஆடி மாதம் மேஷ ராசியை பார்க்கும் பொழுது பொது பலன்தான் இருந்தாலும் அற்புதமாக உங்களுக்கு இந்த மாதம் ஃப்ளரிஷ் ஆகும். ஆனால் தொழில்துறை மந்தமாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாது, மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமுடன் நலமுடன் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.